ஏதாவது ஒரு சைடு மெதுவா மெதுவா ஸ்லோவாகவே போக சொல்லுங்க. நான் மெதுவா போலாம். மெதுவா தூக்க வேணாம்னா அப்படியே வச்சுக்கண்ணே. பேக் எவ்வளோ போகுதுன்னு பாருண்ணா. எவ்வளோ போகுதுண்ணா? ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேச இருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். ராஜகுமரன், இது தொடர்பான விரிவான விவரங்களை தாங்க. இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேச இருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யாதவ். யாதவ் பிரகாஷ், இது தொடர்பான விரிவான தகவல்களை தாங்க. இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். மனம் திறந்து பேச இருப்பதாக அவர் தெரிவித்திருந்த நிலையில இன்னும் சற்று நேரத்தில் அந்த செய்தியாளர் சந்திப்பானது தொடங்கி இருக்கிறது. இந்த செய்தியாளர் சந்திப்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மேசையில பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதாவுடைய புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தற்போது அவருடைய செங்கோட்டையனுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு சாலை மார்க்கமாக தற்போது கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக அலுவலகத்துக்கு தற்போது வருகை தந்து இருக்கிறார். தற்போது தேர்தல் வாகனத்துல ரோட் ஷோ நடத்தி செங்கோட்டையன் வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அவருடன் முன்னாள் எம்பி சத்யபாமா அவருடன் நிற்பதை பார்க்க முடிகிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அதிமுக கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்துல செங்கோட்டையனுடைய ஆலோசனை கூடத்துல ஈரோடுல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஒருத்தரான பவானி எம்எல்ஏ பன்னாரி அந்த கூட்டத்தில் பங்கிட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது. அவர் ஆதரவாக அந்த கூட்டத்தில் பங்கிட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியாளர் சந்திப்புல திரு செங்கோட்டையனுக்கு ஆதரவாக யார் யாரெல்லாம் எந்தெந்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் வர இருக்கிறாங்க என்பது குறித்தெல்லாம் தகவல்களுக்கு நன்றி யாதவ் பிரகாஷ். இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேச இருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். விரிவான விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் யாதவ் பிரகாஷ். யாதவ் பிரகாஷ், நீங்க தொடரலாம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்கள் சந்தித்து இருக்கும் நிலையில செய்தியாளர் சந்திப்பில் செங்கோட்டையன் என்னென்ன விஷயங்களை பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு மேலும் இருக்கிறது. தமிழகத்தில் எல்லா அதிமுக தலைவர்களுமே தற்போது இந்த செய்தியாளர் சந்திப்புல செங்கோட்டையன் என்ன பேசப் போகிறார் என்பது குறித்த அந்த ஆவலோடு அவர்கள் காத்திருப்பதை பார்க்க முடிகிறது. 2 தினங்களுக்கு முன்பு மனம் விட்டு பேசப் போகிறேன் என்று அவர் தெரிவித்த நிலையில அவர் என்ன பேசப் போகிறார், கட்சி மீதாக இருக்கக்கூடிய தலைமை மீது இருக்கக்கூடிய அதிர்ச்சியை வெளிப்படுத்தப் போகிறாரா, அல்லது கட்சி நலன் சார்ந்து கட்சி வழிவடைய என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தப் போகிறாரா போன்ற கேள்விகள் தான் நினைக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த செய்தியாளர் சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்பதற்காக தற்போது கட்சி அலுவலகத்துக்கு செங்கோட்டையன் வருகை தரக்கூடிய அந்த காட்சிகளை தான் தற்போது நேரலையில பார்த்து வருகிறேன். திறந்தவெளி வாகனத்துல ரோட் ஷோ நடத்தி செங்கோட்டையன் வருகை தரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அவருடன் அவருடைய ஆதரவாளர்கள் வழிநடையிலும் செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் தற்போது அவருக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது.
திறந்தவெளி வாகனத்தில் செங்கோட்டையனுடன் முன்னாள் எம்பி சத்யபாமா உடன் நிற்பதை வந்து பார்க்க முடிகிறது. அவருடன் நீண்ட நாளாக செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய அவர்களும் அந்த திறந்தவெளி வாகனத்துல வந்து இருக்கிறாங்க. 2 தினங்களுக்கு முன்பு ஈரோட்டில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்துல செங்கோட்டையன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலாக ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அடுத்த கட்ட நகர்வு குறித்து ஆலோசனை நடத்தினார். அதுல நூற்றுக்கணக்கான செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் வந்து பங்கேற்றிருந்தாங்க. அந்த கூட்டத்துல பவானி சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரியும் அந்த கூட்டத்துல வந்து பங்கேற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்துக்கு இன்று நடைபெற இருக்கக்கூடிய அந்த செய்தியாளர் சந்திப்புக்கு தற்போதைக்கும் பன்னாரி வந்து அந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெறக்கூடிய இடத்துக்கு வருகை தரவில்லை என்று அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் வந்து தெரிவிக்கிறது. இந்த செய்தியாளர் சந்திப்பு கலந்து கொள்வதற்காக பல்வேறு ஈரோடு பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் சாரையாக வாகனங்கள் மூலமாக இங்கே கட்சியினுடைய அலுவலகத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க. சாலையில 2 மார்க்கத்திலும் நின்று செங்கோட்டையனுக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. செய்தியாளர் சந்திப்பு நடைபெறக்கூடிய அந்த இடத்துல அவருடைய அந்த செய்தியாளர் சந்திப்புக்காக போடப்பட்டிருக்கிற மேசையில் பெரியார், எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுடைய புகைப்படங்கள் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. கட்சி அலுவலகத்துல அன்றைய தினம் கட்சி அலுவலகத்துல வந்து வைக்கப்பட்டிருந்தக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமியுடைய புகைப்படம் அங்கிருந்து எடுக்கப்பட்டு விட்டதாகவும் அவருடைய ஆதரவாளர்கள் தரப்பு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து கட்சியினுடைய தலைமை மீது அவருக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக தான் இந்த விஷயத்தை வந்து பார்க்கப்படுகிறது. கடந்த பல மாதங்களாகவே கட்சியினுடைய தலைமை மீது செங்கோட்டையன் தன்னுடைய அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தி வருகிறார். குறிப்பாக கோயம்புத்தூரில் நடைபெற்ற எடப்பாடி பழனிசாமிக்கான இந்த பாராட்டு விழாவில் பங்கேற்பதை வந்து செங்கோட்டையன் தவிர்த்தார். அந்த விழாவில் பங்கேற்பதற்கு தவிர்த்ததற்கான காரணத்தை வந்து சொல்லும்போது மேடையில வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேனர்ல எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுடைய புகைப்படங்கள் இடம்பெறவில்லை, அதனால பங்கேற்கவில்லை என்று தன்னுடைய தரப்பு விளக்கத்தை வந்து அவர் வந்து தெரிவித்திருந்தார். இருந்த போதிலும் அந்த ஒரு நிகழ்ச்சியில் மட்டும்தான் அவர் பங்கேற்கவில்லையா என்று பார்க்கின்ற போது தொடர்ச்சியாகவே அதிமுக தலைமை மீது தன்னுடைய அதிர்ச்சியை வெளிப்படுத்தி இருந்தார். ஜனவரிக்கு அப்புறம் நடைபெற்ற பிப்ரவரி மார்ச் மாதத்துல நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது கூட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதுபோல அதிமுகவுடைய தலைவர்களிடத்துல வந்து அவர் வந்து பேசுவதை தொடர்ச்சியாக தவிர்த்து வந்தார். குறிப்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்திலையும் சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்திலையும் பங்கேற்பதை வந்து தவிர்த்து வந்தார். மாற்றுப்பாதையில வழக்கமாக 4ஆம் நுழைவாயில் வழியாக தான் அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாருமே வருவாங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட அதிமுக உறுப்பினர்கள் எல்லாருமே 4ஆம் நுழைவாயில் வழியாக வருகிறார்கள் என்றால் அவர் வந்து 10ஆம் நுழைவாயில் வழியாக வந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்று முதலாளாக சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறி புறப்படுவது வந்து வாடிக்கையாக இருந்திருக்கிறார். இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்ற அந்த 2 நாட்களிலுமே அதிமுக உறுப்பினர்களிடத்துல அவர் வந்து கலந்துரையாடுவதை வந்து தவிர்த்து வந்தார். தொடர்ச்சியாக தலைமையின் மீது தனக்கு இருக்கக்கூடிய அதிர்ச்சியை வந்து வெளிப்படுத்தியிருந்தார். மார்ச் மாசத்துல நடைபெற்ற ஒரு தனியார் செய்தி நிறுவனத்துடைய இந்த பாராட்டு விழாவில் கூட அவர் வந்து பங்கேற்றிருந்தார். அந்த விழாவில் பேசும்போது கூட மற்ற தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் எல்லாம் அவர்கள் மனதில் பட்டதை வந்து அவர்கள் பேசிவிட்டார்கள். ஆனால் நான் வந்து தற்போது இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், எந்த விஷயத்தையுமே வந்து அளந்துதான் பேச வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை வந்து பதிவிட்டிருந்தார். தொடர்ச்சியாக ஏப்ரல் மாதத்துல முதல் வாரத்துல டெல்லிக்கு புறப்பட்டு சென்று பாஜகவுடைய முக்கிய தலைவர்களை சந்தித்து பேசினார். பொதுவாக இது மாதிரி கட்சியினுடைய தலைமையுடைய அனுமதி இல்லாமல் தன்னிச்சையாக டெல்லிக்கு சென்றது வந்து அதிமுகவுடைய தலைமை வந்து அதுல வந்து தங்களுடைய வருத்தத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில அதிமுக பாஜக கூட்டணியும் வந்து ஏப்ரல் மாத வாக்குல ஏற்பட்டுவிட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்போது எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை நிற்கும் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில மீண்டும் தன்னுடைய அதிருப்தியை செங்கோட்டையன் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். கடந்த ஒரு 3 நாட்களாகவே செங்கோட்டையனை சுற்றி தான் எல்லா அதிமுகவுடைய எல்லா பிரிவுகளும் வந்து சொல்கிறது. செங்கோட்டையன் என்ன பேசப்படுகிறார் என்ற கருத்து தான் மேலும் இருக்கிறது. தொடர்ச்சியாக பல காரணங்கள் முன்வைக்கப்படுகிறது. செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் தரப்புல பல காரணங்கள் வந்து முன்வைக்கப்படுகிறது. அவருக்கான அதிருப்திக்கான காரணம் என்ன என்பது குறித்த அந்த காரணத்தை வந்து முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக தான் சார்ந்திருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்துல தனக்கே தெரியாமல், அதாவது தன்னுடைய விருப்பத்துக்கு மாறாக புதிய நிர்வாகிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி நியமித்து விட்டதாக அவர் வந்து நினைப்பதாக அவருடைய ஆதரவாளர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. தொடர்ச்சியாக அவருடைய ஆதரவாளர்களுக்கு வந்து பதவி வழங்காமல் புறக்கணிக்கப்படுவது, தனக்கான முக்கியத்துவத்தை தராமல் நிறுத்துவது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து அதிருப்திக்கான காரணமாக கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.